தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பயன்பெறும் வகையில் புதிய போர்ட்டலை நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த போர்ட்டல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எல்லாருமே ஈஸியாக மொபைல் அண்டு பிசியில் அக்சஸ் பண்ண முடியும். இதை ஏன் நான் வெப்சைட்டுன்னு சொல்லாமல் போர்ட்டல்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுமோ அனைத்து இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட் போர்ட்டலில் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் ஃப்ரீயா. இனிமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம தனித்தனி வெப்சைட் போக தேவையில்லை. இனி எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த வெப்சைட் போர்ட்டலோட நேம் பாத்தீங்க அப்படின்னா liveshareprice.com. நம்ம வெப்சைட் போர்ட்டலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்டலுக்குள்ள வந்துடலாம். இங்கே மேலே ட்ரெண்டிங் செக்டார்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கரண்டாக என்னென்ன செக்டார்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த சர்ச் ஐக்கானில் உங்களுக்கு என்ன ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ, அது டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். என்ன ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் தேவையோ ஜஸ்ட் அதை இங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணோன்னே கீழே ஷோ ஆகுது. ஜஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷோ ஆகும். அப்கமிங் ஏர்னிங்ஸில் இன்னொரு 5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க இன் 5 days அப்படின்னு இங்கே ஷோ ஆகுது. இது ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எப்போ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நம்ம தேடி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து எப்போ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சர்ச்சில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், February 2 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அடுத்து எப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இங்கேயே நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். நான் பேக் டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கே நான் வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் 5 நாளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏர்னிங் பெர் ஷேர் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ட்ரில்லியனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிவிடெண்ட் ஈல்டு, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கரண்ட் டேட்டா, எதுவுமே பாஸ்ட் டேட்டா கிடையாது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, மணி மேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கீழே ஜஸ்ட் ஒரு 3-4 லைனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணி அவங்க மணி மேக் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைனில் ரிலையன்ஸாக அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யூபிஎல்லா அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சின்னதாக ஷார்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது லைவ் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே நீங்கள் டைம் பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6 மந்த்து, இல்லை 1 year, இல்லை 3 year, 5 year அப்படிங்கிறத டைம் பீரியட் சேஞ்ச் பண்ணி பாஸ்டில் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரியான ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக எப்போ க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா January 12, 2024 க்ளோஸ் ஆகிருக்கு. இனி அடுத்த மார்க்கெட் January 15 ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பீரியட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீரியடுக்கு எவ்வளோ ஈல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வால்யூம் வேணும் அப்படின்னா வால்யூம் வச்சுக்கலாம், வால்யூம் வேணாம் அப்படின்னா வால்யூம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் சார்ட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், நீங்கள் ஒரு பேட்டர்ன்ஸு இல்லை நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அனைத்து இன்ஃபர்மேஷனும் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதோட சார்ட் ஓப்பன் பண்ணி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் வச்சு அதை 5 day 10 day அப்படின்னு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக
ஜஸ்ட் இங்கே கீழே டெக்னிக்கல்ஸில் எஸ்எம்இன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ, 10 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ, 20 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ, 200 டே மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். அதே போல் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஆசிலேட்டரில் RSI, ஸ்டொக்காஸ்டிக்ஸு, CCCA, அவன்சம், மொமெண்டம், MACD, ஸ்டொக்காஸ்டிக்ஸு, வில்லியம், அல்டிமேட் ஆசிலேட்டர், இந்த மாதிரி என்னென்ன ஆசிலேட்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ உங்களுக்கு காட்டும் இல்லையா கீழே, அந்த வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் ரிலையன்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து இப்போ வந்து பாசிட்டிவில் இருக்கா இல்லை வந்து நெகட்டிவில் இருக்கா, அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா இல்லை பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து அந்த ஸ்டாக்கோட நேமை டைப் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஆசிலேட்டரில் வந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். க்ரீனில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் இருக்குதுன்னு அர்த்தம், ரெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பியரிஷில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ RSI வந்து 14 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ பியரிஷில் இருக்குது அப்படின்னு பியரிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷோ ஆகுது. அதே போல் பெவிட், நிறையா பேருக்கு இந்த ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2761 இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2706 இருக்குது. ஸோ இது வந்து பெவிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வரைய தெரியலை, சார்ட்டில் வரைய தெரியலை அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இந்த பிவெட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்து வால்யூம் டீட்டெயில்ஸ், டே வைஸ், வீக் வைஸ், மந்த்லி வைஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்போது ஓவராலாக நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக்கை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், வால்யூம் அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம், ஆசிலேட்டர்ஸ் பார்ப்போம், மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்ப்போம், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கா, நம்ம என்ட்ரு ஆகலாமா பை பண்ணலாமான்னு ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே சம்மரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சம்மரிக்கு 100க்கு 50 மார்க்குக்கு மேலே 55க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான். 0லேருந்து 35க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியரிஷில் இருக்குது, 35லேருந்து 55க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மார்ரேட்டாக இருக்குது, புல்லிஷ்லேயும் இல்லை பியரிஷ்லேயும் இல்லை. 55க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா உடனே நம்மளோட வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் அந்த ஸ்டாக்கோட ஸ்கோரை பாருங்கள். 55க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ புல்லிஷில் இருக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டெக்னிக்கலை நம்ம பார்த்துட்டோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல்ஸு, ஓனர்ஷிப்பு, அது இதோட உங்களோட காம்படிட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, வேல்யூ மொமெண்டம்லாம் செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செக்லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ ஃபினான்ஷியலில் இவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஓனர்ஷிப் லெவலில் இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக், 50க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா கெட்ட ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வீக்கான ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாசிட்டிவ் இருக்குது, 5 நெகட்டிவ் இருக்குது. என்ன 3 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ்? இங்கே நம்ம அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்பெனி ஹேஸ் பீன் கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் இன் லாஸ்ட் 8 குவார்ட்டரில் நல்லா கன்சிஸ்டன்ஸியாக ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்காங்களா? கிடையாது. ஸோ இது ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நெகட்டிவ். அதே போல் லாஸ்ட் 8 குவார்ட்டர்ஸில் கன்சிஸ்டன்ஸாக சேல்ஸ் க்ரோத் காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது இது வந்து ஒரு நெகட்டிவ். ஸோ அதனால தான் பாசிட்டிவ் அப்படின்னா க்ரீனில் இருக்கும். கம்பெனி வந்து கொஞ்சம் கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கா, லோ டெப்ட் கம்பெனியாக இருக்கா? இருக்குது. அப்போ இது ஃபினான்ஷியலில் பாசிட்டிவ். சரி, ஒரு மதிப்பெண். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், ஓனர்ஷிப் வைஸாக இருக்கட்டும், அண்டு இவங்களோட காம்படிட்டர் வைஸாக இருக்கட்டும், வேல்யூ அண்ட் மொமெண்டம் பேஸ் பண்ணி இருக்கட்டும், எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த செக்லிஸ்ட்டில் 50 மார்க்குக்கு மேலே வந்தது அப்படின்னா அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனிஸ், நல்ல குட் குவாலிட்டியான கம்பெனி.
50 கம்பெனிக்கு 50% கீழே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்கான கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அண்டு மூணாவது ரொம்ப முக்கியமானது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு, இதை தான் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப காலமாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்வாட் அனாலிசிஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரிலையன்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, வீக்னஸ் என்னென்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, த்ரெட்டும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியில் 7 இருக்குது, வீக் ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. பியும் பிடபிள்யூபியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து QVT ஸ்டாக் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குவாலிட்டி, வேல்யூவேஷன், டெக்னிக்கல், இது மூணையும் பேஸ் பண்ணது தான் இந்த QVT அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கா அப்படின்னா 50 மார்க்குக்கு மேலே இது வாங்கியிருந்தது அப்படின்னா குவாலிட்டியான ஸ்டாக். ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 62 மார்க் வாங்கியிருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 48, கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்டில் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, புல்லிஷில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கல் இங்கே பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் ஓவரால் சம்மரி நமக்கு 62 மார்க் கொடுத்துருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து புல்லிஷில் இருக்குது. ஓகேங்களா? குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. வேல்யூவேஷன் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக். அப்போது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ட்ரேடர், இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். இதுவரையும் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வெப்சைட்டாக நம்ம போகணும். இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டு போகணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இண்டிகேட்டராக ஆட் பண்ணி அது வந்து இப்போ புல்லிஷில் இருக்கா, பியரிஷில் இருக்கா, என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கெலாம் டைம் ரொம்ப டிலே ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்மளோட வெப்சைட்லேயே கொடுத்துட்டோம். அதே போல் இந்த செக்லிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் குவாலிட்டி, வேல்யூவேஷன், டெக்னிக், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே, ஒரு ஸ்டாக்கை பார்த்தோன்னே இது புல்லிஷில் இருக்கா இல்லை பியரிஷில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவும். ஓகேங்களா? அண்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இன்வெஸ்டர், எனக்கு ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் A to Z உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிலையன்ஸோட ஃபினான்ஷியல்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட்டட். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பப்ளிஷ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகிக்கும். வேல்யூவேஷன் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, லாஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்க இது பண்ண பேலன்ஸ் ஷீட்டு, ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, மார்ஜின்னு, டிவிடெண்டு, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் அதோட ஃபினான்ஷியல் ரேஷியோலாம் எப்படி இருக்குது, அதற்கு போன வருஷம் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின் அப்படின்னு என்னென்ன ரேஷியோலாம் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரேடராக இருக்க, நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டாக்கை பற்றி A to Z நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஒரே வெப்சைட்டில் உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போது கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் மட்டும் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 monthஸில் பார்த்தீங்க அப்படின்னா NSEயில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களால் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்மளோட இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இங்கே சர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா செக்டார்ஸ்னு மேலே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் செக்டார் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ ஒவ்வொரு செக்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து பூம் ஆகும். இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரினியூவபிள் எனர்ஜி இது பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்ட் மீன்ஸ் என்ன? ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் நல்லா க்ரோ ஆகும். இப்போ ஏஐ பேஸ் பண்ண ஸ்டாக்ஸு இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா செக்டார் வைஸு. ஸோ அந்த மாதிரி செக்டார் வைஸ் வந்து நம்ம கேட்டகரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கரண்டாக 15 செக்டார்ஸ் வரையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்டார்ஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஏஐ பேஸ் பண்ண ஸ்டாக்ஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ரெனவபிள் எனர்ஜி இதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான உங்களுக்கு ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் செக்டார்ஸில் போயிட்டு இங்கே அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு யூபிஎல் மட்டும் இருக்குது இப்போ நிஃப்டி 50ல். ஸோ அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த வியூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இபியூஎலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். யூபிஎல் எப்போ டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க? ஜனவரி 31. கீழே அதோட சார்ட்டு, அதோட டெக்னிக்கல்ஸு, அதோட செக்லிஸ்ட்டு, ஸ்வாட் அனாலிசிஸு, கியூவிடி, அதோட ஃபினான்ஷியல்ஸு, ஃபண்டமெண்டல்ஸு எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ செக்டார் வைஸ் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களால் ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அண்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஐபிஓ. இப்போ கரண்டாக வரக்கூடிய நாட்களில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஐபிஓ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெடி அசிஸ்ட் ஹெல்த்வேர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 15ஆம் தேதி ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 17ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. ஐபிஓட ரேஞ்ச், அந்த ப்ரைஸோட ரேஞ்ச் என்ன, அவங்க எத்தனை கோடிக்கு வந்து நிதி திரட்டுறாங்க, அதோட லாட் சைஸ் என்ன, என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டலிக் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 19ஆம் தேதி ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய மாதங்களில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ண போகிறாங்களோ, ஐபிஓ வெளியிட போகிறாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதெல்லாம் டைம் டு டைம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லைன் ஐபிஓஸ் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். எஸ்எம்இ ஐபிஓ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு எஸ்எம்இ ஐபிஓட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் எஸ்எம்இ ஐபிஓட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து குளோபல் மார்க்கெட்டோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ கரண்டாக S&P 500, US 100, டவ் 30, நிக்கை 225 இதெல்லாம் இப்போ கரண்டாக என்ன லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே லைவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதோட இண்டெக்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோட இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து எக்கனாமிக் கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். வரக்கூடிய நாட்களில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் கேலண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ். இப்போ இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுமானா கிடையாது. நீங்கள் வேர்ல்டில் என்ன கண்ட்ரீஸோட ஈவெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே போயிட்டு நீங்கள் என்னென்ன கண்ட்ரீஸோட ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரீஸோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு ட்ரேடர், ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த அனைத்து டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இந்த போர்ட்டலில் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்மளோட போர்ட்டலில் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட போர்ட்டலில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம போர்ட்டலில் ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.